நம்ம நாட்டுல எவ்வளவோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க, எவ்வளவோ பேர் வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பேர் வேலையை தேடி வெளிநாட்டுக்கு போறாங்க, எவ்வளவோ பேர் இன்னைக்கு வேலையில இந்த வேலையில இருக்கோம், நாளைக்கு நம்ம இந்த வேலையில இருப்போமா அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்காங்க. எவ்வளவோ பேர் இன்னும் அதிக பே ஸ்கேலுக்காக போராடிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்தியன் ஜாப் மார்க்கெட் இந்தியால ஒரு கம்பெனியில ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனியால எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் வாங்குறதுல இருந்து, ஒரு ரிலீவிங் லெட்டர் வாங்குறதுல இருந்து, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்குறதுல இருந்து இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த எம்ப்ளாயர் அந்த எம்ப்ளாயியை சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒரு எம்ப்ளாயி வேலையை விடுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த எம்ப்ளாயிக்கு கண்டிப்பா ஈஸி கிடையாது. ஏன்னா என்னதான் வேலையை விட்டாலும் அந்த எம்ப்ளாயி சாப்பாடுக்கு கண்டிப்பா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயிக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்தும் வேலையை விடுறாரு. நான் ஏன் இவ்வளவு விஷயங்கள் பேசுறேன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒருத்தர் வேலையை விட்டுருக்காரு. 10 மணிக்கு சேலரி வாங்கிட்டு 10:05க்கு ரிசைன் பண்ணிட்டாராம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா, ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா அந்த கம்பெனியோட HR ஸ்டாஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டின்ல ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இது ஆக்சுவலா ஃபியூ டேஸ் முன்னாடி வந்துருந்துச்சு. பல நியூஸ் மீடியா இதை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. சேலரி at 10 AM, ரெசிக்னேஷன் at 10:05 AM அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் நிறைய நியூஸ் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு சென்னை பேஸ் பண்ண ஒரு HR அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து உங்க பேர் வந்து பிரியாவர்ஷினி M அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லிங்க்டின் போஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அதை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சேலரி கிரெடிட்டட் at 10 AM, ரெசிக்னேஷன் இமெயில் at 10:05 AM. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மணிக்கு சேலரி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு, 10:05க்கு ரெசிக்னேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய போஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் டாக் அபவுட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். You were trained for weeks. The HR team invested hours into your onboarding and documentation. நம்ம வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை பற்றி பேசுவோம். உங்களை வந்து வாரக்கணக்கில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அந்த எம்ப்ளாயி வந்து அந்த கம்பெனியில அந்த எம்ப்ளாயிக்கு வந்து தேவையான விஷயங்களை அந்த ட்ரைனிங்ல வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, the HR team invested hours into your onboarding and documentation. அதாவது அவரோட ரெஸ்யூம்ஸ், மற்ற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு அவரை கம்பெனிக்குள்ள கூட்டு வர்றதுக்கு அந்த HR டீம் வந்து நிறைய மணி நேரங்கள் உழைச்சிருக்காங்களாம். இந்த கம்பெனி வந்து இவங்களை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்களாம், ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்களாம், ஒரு வளர்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்களாம். உங்களுடைய சேலரி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 5 நிமிஷத்துல ரிசைன் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃபேரானதா, எத்திக்கலானதா, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் வந்தீங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க சொல்றது என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வரீங்க அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து உங்களை ட்ரெயின் பண்றதுல, உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ல, உங்களை உள்ள கொண்டு வர அந்த ப்ராசஸ்ல நிறைய மணி நேரங்கள் கம்பெனி வந்து உழைச்சிருக்காங்க. நீங்க இந்த கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னா உங்களை நம்பி ஒரு கம்பெனியை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்க வேலை பார்க்குறீங்க. ஆனா ரிசைன் பண்றத எதுக்கு இப்படி அப்ரப்டா ரிசைன் பண்றீங்க? எங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து கரெக்டா இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு சேலரி வந்தோடனே ரிசைன் பண்ணிட்டீங்க. ஜாப் அப்படிங்கிறது சேலரியோட நிக்கிறது கிடையாது. அதுக்கு மேல ஒரு பெர்சிவியரன்ஸ், அதான் விடாமுயற்சி, ஒரு growth இருக்கணும், பெர்சிவியரன்ஸ் இருக்கணும், பேஷன்ஸ், பொறுமை இருக்கணும். இதெல்லாம் கலந்ததுதான் வந்து ஒரு ஜாப் அப்படிங்கிறது. சேலரியோட நிக்க கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏதோ சொல்றாங்க நிறைய. இதெல்லாம் நம்ம ஏன் வந்து கேட்கறதுல கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுன்னா, உண்மையா ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. மனிதாபிமானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த கம்பெனில அந்த எம்ப்ளாயிக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இதுக்கே இந்த லேடி வந்து பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டின் போஸ்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த லிங்க்டின் போஸ்ட் இனிமே இருக்கு, ஓகேவா? இந்த லிங்க்டின் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆயிடுது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப் ரிசைன் பண்ண ஸ்டாஃப்க்கு தான் சப்போர்ட்டா பேசுறாங்க. அதில் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்தா 1 மாசத்து சேலரியா வாங்கிட்டு தான் அந்த எம்ப்ளாயி வந்து ரிசைன் பண்றாரு. அவருக்கு நீங்க ஒன்னும் கிஃப்டா 1 மாசம் சம்பளத்தை கொடுக்கல, வேலை பார்க்காம 1 மாசத்து சம்பளத்தை தரல, நீங்க ஒன்னும் ஏதோ சேரிட்டி டொனேஷன் பண்ற மாதிரி அந்த 1 மாசத்து சம்பளத்தை ஒன்னும் ஸ்டாஃபுக்கு வந்து தர கிடையாது. அவர் உழைச்ச காசை தான் அவர் வாங்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் கரெக்டான விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது.
ஆனா அந்த ஒர்க் பண்ண காசு அதுல நிறைய வந்து குழப்பங்களை உண்டாக்குறாங்க. ஒர்க் பண்ண காசை தரமாட்டுக்கிறாங்க, பெண்டிங் போட்டுறாங்க, நிறைய அலைய விடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டுக்கு அலைய விடுறாங்க, ரிலீவிங் லெட்டருக்கு அலைய விடுறாங்க. நிறைய நிறைய விதமா ஹெச்ஆர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல அந்த கம்பெனியே என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டாஃபை நிம்மதியா ரிசைன் கூட பண்ண விடுறது இல்லை அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா ஃபீல்டுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து ரிசைன் பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியும். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அவனுடைய growthக்கு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். அவன் growthக்கு அவன் எதெல்லாம் தேடுவான் அப்படிங்கிறது தெரியும். தட் மீன்ஸ் நான் சொல்றது ஒரு ரிலீவிங் லெட்டரா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு லெட்டரா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சுதான் அவனால அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆக முடியும். அது எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்ப அவன் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிட்ட தான் இருக்கு. அந்த கம்பெனி விட்டு தான் ரிசைன் பண்ணி போறான். அப்ப இவன் ரிசைன் பண்ணா கூட இவன் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனி ஹராஸ் தான் பண்றாங்க. சோ இது வந்து வெளிப்படையான உண்மைதான். நீங்க இத லிங்க்டின், ரெட்டிட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் நீங்க வந்து போனீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து படிச்சு நம்மளால படிக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளவு வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த எம்ப்ளாயிக்கு அந்த கம்பெனி பிடிக்கல அப்படின்னா வெளியே போக முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுப்புது. அப்பதான் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லே ஆஃப் பண்றீங்க, வேலையை விட்டு தூக்குறீங்க, அந்த ஸ்டாஃபையும் அந்த ஸ்டாஃபோட குடும்பத்தையும் நடுத்தெருக்கு எடுத்துட்டு வரீங்க, அதுக்கெல்லாம் உங்களோட எத்திக்ஸ் எங்க போச்சு, அதுலாம் உங்களோட ப்ரொஃபஷனலிசம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டிசிஎஸ் மாதிரியான கம்பெனி 12,000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்கக்கூடியவங்களை நடுத்தெரு கொண்டு வந்து விட்டுருக்கு, அவங்களுடைய குடும்பங்களை நடுத்தெரு கொண்டு வந்து விட்டுருக்கு, மிரட்டுறாங்க. டிசிஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ வந்து ஒழுங்கா நீயா ரிசைன் பண்ணிடு, இல்ல நாங்க உன்னை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா உனக்கு தேவையான பெண்டிங் பேமெண்ட்ஸ் தரமாட்டோம், உங்களை இது பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், பிளாக் லிஸ்ட் பண்ணுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. யாருன்னா டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனி அப்படி பண்றாங்க. ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு எத்திக்ஸ் இருக்கும். அவங்களே இப்படி கீழ்த்தனமா வந்து மிரட்டி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது யோசிச்சு பார்த்துக்கணும் நம்ம. அப்ப லே ஆஃப் பண்ணலாம், எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்கலாம், எம்ப்ளாயி குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நடுத்தரு கூட்டு வந்துருவாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை செஞ்ச காசை வாங்கிட்டு போறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறதா ஒரு கொஸ்டின் மார்க். ஆனாலும் அந்த ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு லேடி அவங்களோட லிங்க்டின் போஸ்ட்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உண்மையா சொல்ல போனா அந்த எம்ப்ளாய்க்கு ஏத்த காசை அந்த கம்பெனி கொடுத்திருந்தாலும், அதே மாதிரி அந்த எம்ப்ளாயோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத இந்த கம்பெனி அட்ரஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா கண்டிப்பா அந்த எம்ப்ளாயி வேலையை விட்டு போயிருக்க போறது கிடையாது. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸுக்கு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு லெவலுக்கு இவருக்கு வேற ஒரு இடத்துல பெட்டரா கிடைக்குது அப்படிங்கறதுனால மேபி அந்த எம்ப்ளாயி ரிசைன் பண்ணிருக்கலாம். இல்ல இந்த கம்பெனி வந்து பயங்கரமா தொல்லை கொடுக்குறது, அந்த தொல்லையை மட்டும் பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப அந்த ஸ்டாஃப் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, ஓகே, ஒன்னும் கெட்டு போல, இப்ப கூட அந்த ஸ்டாஃபை நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுங்க, எதனால ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவர்கிட்ட என்னென்னலாம் நீங்க கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க, அந்த எம்ப்ளாயி உங்கள்ட்ட வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஒரு டார்க் சைடு அது காட்டுது, உங்களுடைய ஒரு மோசமான ஒரு சைடு இது வந்து காட்டுது. அப்ப நம்ம எப்படி எம்ப்ளாயியை குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இங்க வருது. என்னதான் ஹெச்ஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த எம்ப்ளாயி ட்ரெயின் பண்றதுக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னா கூட எம்ப்ளாயியோட நிலைமை தான் உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எம்ப்ளாயியை வந்து அந்த முதலாளி அந்த கம்பெனி வந்து கரெக்டா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ரிசைன் பண்ண போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு வேலை கிடைச்சுதான் ரிசைன் பண்ணாரா அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த கம்பெனில கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்களா என்னமோ அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. பேசிக்கலி கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்து எம்ப்ளாயியோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த எம்ப்ளாயி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனி வந்து இன்னொரு ஸ்டாஃபை பிடிக்கிறது அந்த கம்பெனிக்கு வந்து கஷ்டம்தான். அது வந்து அவங்களுடைய அந்த ஒரு கஷ்டத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னாலும் அந்த கஷ்டத்தோட ப்ரொபோர்ஷனையும் எம்ப்ளாயி வாழ்நாள்ல கம்பெனினால படுற கஷ்டத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா இந்த எம்ப்ளாயி சர்வைவலுக்காக போராடிட்டு இருக்கான், இந்த கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக போராடுறாங்க நம்ம நமக்கு அது வந்து தெரியல. ஸோ இந்த எம்ப்ளாயி அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அவனுடைய சர்வைவலையும் பார்த்துக்கணும், அதெல்லாத்தையும் மீறி அவன் வந்து போராடுறான். ஸோ கம்பெனி தான் என்னைக்குமே எம்ப்ளாயோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி அந்த எம்ப்ளாயை ரிசைன் பண்ண விடாம என்ன பண்ணணுமோ அதை நம்ம வந்து பண்ணணும். இப்படி லே ஆஃப் அப்படிங்கிறது தப்போ ரைட்டோ அதெல்லாம் தாண்டி கம்பெனியோட பாலிசி இது, எங்க கம்பெனிக்கு இது தேவை, அதனால நாங்க லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. கம்பெனியோட நலன் கருதி நாங்க லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லி லே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயி ரிசைன் பண்றதை மட்டும் எப்படி வந்து இவங்க வந்து இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ நீங்க இந்த நியூஸை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.